அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் முருகன் கண்ணா அவர்கள், செயல்பாட்டாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தென்காசியில் நடந்த ஒரு பெரிய வன்முறை, ஒரு பெரிய கும்பல் முகத்தை மறைத்து கொண்டு போய் ஒரு திருமண வீடு அங்கே நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு ஆரம்பிச்ச பிரச்சனை பெரிய அளவில் தாக்குதலில் முடிஞ்சிருக்குது. அவர்கள் போற வழியிலையும் தாக்குதல் நடத்திக்கிட்டே போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியும் அவங்க சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள்னு ஒரு 4 தாக்குதல்கள் சொல்றாங்க. யார் அந்த கும்பல், அவர்கள் சாதியை சொல்லி தான் வெட்டினாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. என்ன நடந்தது? தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலங்குளம் பக்கத்துல நெட்டூர் அப்படிங்கிற கிராமத்துல இந்த கோர சம்பவம் நேற்று நடந்தது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த நெட்டூர் அது பக்கத்துல இருக்கக்கூடிய மருதபுரம், அருணாச்சலபுரம் அப்படிங்கிற பகுதியில எல்லாம் சாதி கொடுமை நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கான சாதி கொடுமைகள் இருப்பதை கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி அருணாச்சலபுரத்தை சேர்ந்த அன்பழகன்கிறவர் அவர் ஹாஸ்டல்ல வார்டனா ஒர்க் பண்ற அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறது, அவங்கள காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, கல்வி ரீதியாக அவங்க மேம்படுத்தணும், பொருளாதார ரீதியாக மேம்படுத்தணும்னு கொஞ்சம் ஒர்க் பண்றவர் அந்த பகுதியில. தன்னுடைய அரசு பணியோட சேர்ந்து இந்த வேலையும் செய்யறவர். அவர் ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்தார் அந்த பகுதியில, அருணாச்சலபுரம் பகுதியில. இதை பொறுத்து கொள்ள முடியாத மருதபுரத்தை சேர்ந்தவங்க அவரை தாக்குறாங்க. அதுல ஒரு வெட்டு காயங்களோட உயிர் பழச்சிட்டாரு. அந்த பகுதியில இன்னும் இரட்டை டம்ளர் முறை இருக்கு. சிறியவர்கள் பெரியவர்களை, தலித் பெரியவர்களை ஒருமையில் அழைக்கக்கூடிய வழக்கம் கூட இருக்கு. ஆனா பெரியவங்க அங்குள்ள சிறியவங்களை ஒருமையில் அழைக்க முடியாது. அதாவது ஆதிக்கம் செய்யக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் தலித் பெரியவர்கள் ஒருமையில் அழைக்க முடியாத நிலைதான். தம்பி வாப்பா அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஐயா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கக்கூடிய பகுதி தான் நெட்டூர், மருதபுரம், அருணாச்சலபுரம் பகுதி. அந்த பகுதியில இப்படி பேனர் கட்டும் போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதனால அந்த பேனர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து பிரச்சனையாகும் போது முந்தானத்து ஈவினிங் பிரச்சனையா இருக்கு. நேத்திக்கு திருமண நிகழ்வு முடிகிற நிலையில இருக்கும்போது தாக்கியிருக்காங்க. அதுல 6 பேரை வெட்டியிருக்காங்க. இதனோட தொடர்ச்சியா இன்னொரு பகுதியில சொல்றாங்க, மானூர் பக்கத்துல தெற்குப்பட்டி. அதாவது நெட்டூர்ல இருந்து கொஞ்ச தூரம் வந்தா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட மானூர் வந்துடும். அந்த மானூர் பகுதியில தெற்குப்பட்டி பகுதியில 2 இஸ்லாமியரை தாக்கியிருக்காங்க. அதுவும் எதுக்காகனா, பைக்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது அவங்க வேகமா போறத சத்தம் போட்டிருக்காங்க, இவ்வளவு வேகமா போறீங்க தம்பி அப்படின்னு. உடனடியாக அந்த இடத்துல நிறுத்தி அந்த 2 இஸ்லாமியர்கள் மீது வெட்டியிருக்காங்க. இந்த கும்பல் நேத்திக்கு நடந்தது இது. ஆனா 28ஆம் தேதி அம்பாசமுத்திரம் பகுதியில பிரம்மதேசங்கிற ஒரு இடத்துலயா மணிகண்டன்கிற ஒருத்தர்கிட்ட அடிச்சு வழிப்பறி பண்ணியிருக்காங்க. அருவாளை வச்சு அடிச்சு வழிப்பறி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாகைக்குளம்ங்கிற ஒரு பகுதியில ஒரு சிற்ப கலைஞர்கிட்ட தாக்குதல் நடத்துறதுக்கு போய் அங்கிருந்து பணியாளர்கிட்ட எல்லாம் தாக்குதல் நடத்தி பணம், செல்போன் கொண்டு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஒரு ராபரி பண்றது, கொலைவெறி தாக்குதல் நடத்துறது இப்படிங்கிறத குறி வச்சு, சில இடங்களை குறி வச்சு, இந்த சாதி இந்த மதம் சார்ந்தவர்களை குறி வச்சு நடத்துவது அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு கும்பல் அட்ராசிட்டியா தொடர்ந்து இங்க நிறைய இடங்கள்ல நடந்துட்டே இருக்கு. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட பெரும்பத்து பகுதியில நடந்ததே நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்படி ஒரு திட்டமிட்ட வன்முறையை சாதியின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட சாதியை ஈடுபடுத்த வைப்பதுல கூட இருக்கிறதா பார்க்க முடியுது. எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப இவர்கள் யாரு, முதல்ல எந்த ஊருக்காரங்க, இவங்க பின்னணி என்ன, ஏதாவது அமைப்புகள்ல இருக்கிறாங்களா, அரசியல் கட்சியில இருக்கிறாங்களா, இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்குது. 4 பேரை கைது செஞ்சிருக்கிறதா அரசு தரப்புல சொல்றாங்க, இன்னும் 2 பேரை தேடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ட்ரோன் காட்சிகள் எல்லாம் வச்சு இன்னைக்கு ஃபுல்லா அந்த சாகசங்கள் போயிட்டு இருக்கு. பாருங்க, போலீஸ் ட்ரோனை வச்சு பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா எது விவாதிக்கப்படணுமோ அது நடக்கல. அவங்க யாரு, அவங்க பின்னணி என்ன, எங்க இருந்து இவங்க இப்படி உருவானாங்க, இவங்க ரவுடி கும்பலா, கூலிப்படையா, அல்ல சாதியவாதிகளா, இவங்களை யார் தயாரிச்சிருக்கிறாங்க, இவங்க எப்படி ஆனாங்கிறது தெரியல. தென் மாவட்டங்கள்ல கடந்த 2012 நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக பசுபதி பாண்டியனுடைய கொலை சம்பவத்துக்கு பின்னாடி தொடர்ந்து செயற்பாட்டாளர்கள் குறிவைத்து கொலை செய்வது நடந்தது. அது எப்படின்னா, குறிவைப்பதுன்னா செயற்பாட்டாளர்களோடு ஏதேனும் ஒரு முரணை உருவாக்குவது, முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு சின்ன முரணை உருவாக்குறது, அந்த முரணை முன்விரோதமாக காட்டி அதன் மூலமாக அவரை கொலை செய்வது. இப்படி ஸ்ரீவைகுண்டம் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த பாஸ்கர்,
மல்லர் நாடு மகேஷ், டிஒய்எஃப்ஐ அசோக், இப்படி தொடர்ந்து படுகொலைகள் நடந்தது ஒரு காலகட்டத்துல. அந்த சமயங்கள்ல இருந்துதான் அதுக்கு எதிரான ஒரு மனநிலை வரும்போது சாதி ரீதியான அணிதிரட்சியும் ஒரு பகுதியில நடந்ததை நம்ம பார்க்க முடியும். அந்த RSS பண்ணக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப வேகமா வந்ததை பார்க்கணும். அந்த வேகமான அணிதிரட்சி சமீப ஒரு 5 ஆண்டு காலங்கள்ல இன்னும் வீரியம் அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு முழுவதும் அது வந்து அதனுடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் சொல்லப்போனா அந்த சிறார்களை அவங்க வந்து பிரைன் வாஷ் பண்றது கூட சில இடங்கள்ல நடக்குது. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல காளிராஜ்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை செய்யறதுக்கு சிறார்கள் தான் கொலை செஞ்சாங்க. அவருக்கு 18 வெட்டு, வெட்டினவங்க 9, ஆளுக்கு 2 வெட்டு, எப்படி வெட்டணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ பயிற்சி அளிப்பது கூட நடக்குது கொலை செய்வது. அப்படியான அரசியல் ரீதியான சாதி அமைப்பு ரீதியான பின்னணிகளோடு தான் இது மாதிரியான குழுக்கள் உருவாக்கப்படுறாங்க. அந்த குழுக்களை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும், நான் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில தகவலை சொல்றேன். நிறைய இடங்கள்ல தனியா வீடு எடுத்து தங்க வைக்கிறது, அதாவது கொலை குற்றங்களில் ஈடுபட்டவர்களை அதன் மேல ஒரு ஹீரோயிசம் இருக்கு இல்லையா. இவர் வந்து கொலை பண்ணிட்டாருன்னா அவர் ஹீரோவை பாக்குற ஒரு மென்டாலிட்டி பொதுவா சின்ன பசங்கிட்ட இருக்கும்ல, அதை வந்து அந்த இடத்த தன்மைப்படுத்திக்கிறது அவங்க. அதன் மூலமா சிறார்களை ஒருங்கிணைக்கிறது, அவர்களையும் குற்ற செயல்களில் ஈடுபட வைக்கிறது, அவர்களுக்கு தங்குமிட வசதி உள்ளிட்ட எல்லாமே ஏற்பாடு பண்றது, பொருளாதார ரீதியான உதவி செய்வது, இந்த மாதிரியான எல்லா வகையிலான வன்முறை கும்பலை வந்து திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதியிலிருந்தே எடுத்து உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது திருநெல்வேலியில நான் பார்த்த 3 மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஒரு 20 பேர் 30 பேர் தங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து போவாங்க, அங்க வழக்கறிஞர்கள் வந்து போவாங்க. இப்படியான செட்டப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் A+ ரவுடிகள் உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட சாதி A+ ரவுடிகள் எல்லாம் ஒரு குழுவாக அணிதிரண்டு நிறைய இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம சொல்ல போனா, இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, காவல்துறை ட்ரோன் வச்சு பிடிக்கிற மாதிரி ஏதோ பயங்கரமா வேலை செய்யற மாதிரி ஒரு சினிமா ஷூட்டிங் போல காட்டிட்டு தெரியுறாங்க. ஒருவேளை சினிமா நடிகர் ஆட்சி வந்ததுல அப்படி சொல்றாங்களான்னு தெரியல, பண்றாங்களான்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்துச்சு. காவல்துறை கைது செய்தாங்க, சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்றது முயற்சியில இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம வைக்கக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. காவல்துறை இன்னும் வேகமாக செயல்பட்டு இருக்கலாம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் கடுமையான முயற்சி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த கடந்த காலங்கள்ல நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்பவும் இவங்க வந்து நாங்க தீவிரமா வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் போடுற மாதிரி தான் இருக்கு தவிர இதுவரையிலுமா எந்த தீவிரமான நடவடிக்கையாக தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தகவல் படி இந்த 4 சம்பவங்களில் ஈடுபட்ட 8 பேர் உள்ளிட்ட 3 சிறார்கள், 8 பேர்ல 3 சிறார்கள் இருக்காங்க. அந்த ட்ரோன்ல பிடிச்சது கூட பார்த்துப்போம், 2 பேர் குட்டி பசங்க. இந்த மாதிரியான சிறார்கள்லாம் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு நம்ம வர்மா கமிட்டி இருக்கும், டெல்லி நிர்பயா சம்பவத்தின் போது போடப்பட்ட வர்மா கமிட்டி. அந்த வர்மா கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் சிறார்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக அடால்ட்டா இருக்காங்களா அப்படின்னு அவங்கள பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆனா காவல்துறை அந்த மாதிரியான எந்த வித நடவடிக்கையும் இதுவரைக்கும் ஈடுபட்டதே கிடையாது. எந்த சிறார்களையும் அப்படி பரிசோதிச்சதே கிடையாது. நாம் தொடர்ந்து பல முறை அழுத்தம் கொடுத்தாலும் கூட அந்த வேலையை செய்யறது. ஸோ அப்ப தீவிரமான நடவடிக்கைனா, சட்ட ரீதியான தீவிரமான நடவடிக்கை எடுத்தா கூட இங்க குற்றங்களை குறைக்க முடியும். ஆனா இங்க சட்ட ரீதியான தீவிரமான நடவடிக்கை எடுப்பது கூட தயார் இல்லாம சும்மா பணங்காட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அவங்க எல்லாம் குறிப்பிட்ட ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத சொல்றீங்க. ஒரு முன்னுரிதம் அப்படிங்கறத வச்சு இது நடக்குது அப்படின்னா, 2 சமூக மக்கள்கிட்ட இடையிலான ஒரு மோதலா மாறி நம்ம பார்த்திருக்கிறோம். கலவரங்கள், இந்த மாதிரி சாதி மோதல்கள் அப்படி நடந்திருக்கிறோம். ஆனா இதுல பெரியவர்கள் யாருமே கலந்துக்கல, பசங்க மட்டும்தான் தலையீடு செய்யறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப கான்சியஸா அடையாளம் தெரியாம மறைச்சிக்கிட்டு வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் வேணும்ல. இப்போ இவன் ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் தாக்குறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். இவர் தொடர்ந்து இந்த மாதிரி சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக களத்தில் நிற்கிறாரு, வேலை செய்யறாரு, வழக்கு போட்டுக்கிறாரு, இவர் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு சொல்லலாம். இவங்க சாமானியர்களா இருக்கிறாங்க, ஒரு திருமண வீடு, சும்மா ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க, நீ பேனர் வைக்கலாமான்னு போய் வம்பிழுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அது எப்படி, இது ஏன் அப்படி நடக்குது? பெரியவர்களுடைய பார்வை என்ன, அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறார்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட நம்ம நினைப்பாங்க, நிறைய பேசுறாங்க, அவங்ககிட்ட எல்லாம் சாதிய பார்வை இல்லை, சாதி ரீதியான நோக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறார்கள், இளைஞர்கள்ட்ட சாதி ரீதியாக கூர்த்திட்டப்பட்டு இருக்காங்க. பண்பாட்டு தளத்துல சாதி சங்கங்கள், சாதி அமைப்புகள் எல்லாமே வந்து அவர்களை கூர்த்திட்டக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது வந்து சங் பரிவார் கும்பலுடைய பின்னணியிலிருந்து
இது தொடர்ந்து எல்லா சாதிகளுக்குள்ளாரையும் நடக்கும். நீங்க தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா சாதிகளுக்கும் சாதி சங்கம், சாதி அமைப்புகள் இருக்கு. அந்த சாதி அமைப்புகளை வந்து புதிதாக கடந்த 10 ஆண்டுகள்ல பல நூற்றுக்கணக்கான சாதி சங்கங்கள் ஒவ்வொரு சாதிக்குள்ளும் உருவாயிருக்கும். வட்டார அளவில் உருவாயிருக்கும், மாநில அளவில் இருக்கும், மாவட்ட அளவில் கூட இருக்கும். இப்படி உருவாயிருக்கு. இவங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, சாதி ரீதியாக புதிய இளைஞர்களை கூர்த்தீட்டும் வேலையை ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னணியாக சங் பரிவார் இருக்கிறத பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு கூர்த்தீட்டப்பட்ட சாதி சேர்ந்த குழு இளைஞர்கள் அவங்களோட கீழானவர்கள் அப்படின்னு பாவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் எப்படி நடந்து கொள்வாங்க அப்படிங்கிறதுதான் இந்த நம்ம சம்பவத்தை பார்க்கலாம். இந்த மோதல் ஏன் வருதுன்னு கேக்குறேன். பேனர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது சும்மா அவங்க போய் பேசுறாங்க. ஊர்ல பெரியவங்க இருப்பாங்கல்ல, பெரும்பாலும் பெரியவர்கள் தான் தலையீடு செய்வாங்க. எப்ப நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பசங்க நிற்பாங்க. அல்லது யாரோ ஒருத்தர் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய தலைவர் இருப்பாரு, அரசியல்வாதியா இருப்பாரு, அல்லது ஒரு தொழிலதிபரா இருப்பாரு, ரிலேஷன் பண்றவரு, ஏதோ ஒரு பெரிய ஆளுங்க 4 பேர் நிற்பாங்க, பசங்க நிற்பாங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. வெறுமனே சின்ன பசங்க அப்படி வம்பிழுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவங்க போதையில இருந்திருக்கணும், அல்லது வந்து வேற ஏதாவது அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்குதா, இதை வச்சு ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிற நோக்கம் இருக்குதா, இவங்க பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே புரிஞ்சுக்க முடியலையே. 90கள்ல நமக்கு சிலது தெரியும் நடந்தது, அது பின்னாடி எப்படி திட்டமிட்ட ஒரு அரசு வந்து மாறிச்சுங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்படி ஆரம்பிக்கிறது தான் பின்னாடி அப்படி போகும். நான் அதனாலதான் கேக்குறேன். 90கள்ல இப்படித்தான் சிறு சிறுதா ஆரம்பிச்சு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. நீங்க ஆசிமானந்தா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு RSS காரர். அவர் வந்து பழங்குடிகள் மக்கள் மத்தியில எந்த மாதிரி வேலை செஞ்சாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால இன்னைக்கு பழங்குடிகள் மத்தியில ட்ரைப்ஸ் மத்தியில பிஜேபியினுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். அது போலதான் இங்க வந்து என்னன்னா ஒரு வன்முறையே மரபு ரீதியாக வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய சாதிகளை வந்து வன்முறைக்காக பயன்படுத்துறாங்க. அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் அணிதிரட்சியை ஏற்படுவதும், அந்த வன்முறை கும்பலுக்கு ஆதரவாக ஒரு அணிதிரட்சி ஏற்படுத்துவதும் இங்க நடந்துட்டு. அதுலதான் என்ன சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே ஒரு முக்கிய காரணமா வச்சிருந்தாங்க. நம்ம பார்த்தோம், வன்முறை நிறைய நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற காரணத்தை வச்சுதான் அவங்க இது பண்ண அதுலதான் அவங்க வந்து ஒரு ஓட் பேங்க் கான்சன்ட்ரேட் பண்றது கூட நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். யாரு செய்யறாங்கன்னு நீங்க அதை அசஸ் பண்றீங்க? அது வந்து இதுக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்குதுன்னு சொல்றீங்களா, இந்த அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் தெரியணும்ல. இப்ப இவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கை காட்ட முடியலையே. ஏதோ ஒரு கும்பல் அவங்க போதையில செஞ்சுட்டாங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் இருக்குது. சின்ன பசங்க விவரம்லாம் செஞ்சுட்டாங்க, உணர்ச்சி செஞ்சுட்டாங்க, புத்திமதி சொல்லி திருத்தணும், இப்படித்தான் அது இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரு திட்டமிடுறா, யாரு கை காட்டுறதுன்னு கேக்குறேன். இப்போ இவர் தான் காரணம், இந்த அமைப்பு தான் காரணம்னு யாரையும் கை காட்ட முடியலையே. ஒரு ஆர்கனைஸ்டா ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? அசிமானந்தா செஞ்சாரு, பழங்குடி மக்கள்ல போய் வேலை செஞ்சாரு. அங்க எஸ்டி மக்கள்கிட்ட கிறிஸ்தவர் அல்லாதார் அப்படின்னு பிரிச்சு ஒரு பகையை உருவாக்குனாரு. அப்படி ஒரு இந்து மோதல் உருவாக்குனாருன்னு நம்ம ஒண்ணு பாக்குற மாதிரி இங்க அப்படி எதுவும் நடக்குதா, யாரு செய்யறான்னு கேக்குறேன். இங்க வந்து என்ன நோக்கம் அப்படின்னா, அதாவது அசிமானந்தா அங்க என்ன வேலை செஞ்சாரோ அதே வேலைதான் இங்க செய்யறாங்க. ஆனா இங்க வேற ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வன்முறை கும்பல், அதாவது குறிப்பிட்ட சாதியினுடைய வன்முறை கும்பல் வச்சுதான் இதனுடைய பின்னணியாக RSS தான் இருக்கு. அதாவது சாதி ரீதியான வன்முறை தமிழ்நாட்டுல வந்து மத ரீதியான வன்முறையை ஏற்படுத்த முடியாதுங்கிறதுனால சாதி ரீதியான வன்முறைகளை உருவாக்குவதன் மூலம் சாதி ரீதியாக அணிதிரட்சிக்கு உதவும், அதுவே வந்து அதிகாரத்தை தன்மைப்படுத்துவதற்கு வழிவகை செய்யுங்கிற நோக்கத்தோட தான் இந்த வேலையை RSS தான் பின்னாடி இருந்து செய்யுது. அது நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறவன, RSS தலைவர் வந்து கன்னியாகுமரியில வந்துதான் 2016 ஜூன் மாதம் தகவலை சொன்னார். இந்திய குடிமை சமூகத்தை கைப்பற்றுவது எங்களது இலக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய வேலை திட்டம் சாதி ரீதியான வன்முறையின் மூலமாக ஆதாயம் அடைவது, அதன் மூலமாக சமூகத்தை கைப்பற்றுவது என்ற ஒரு நோக்கத்தோட இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்ப RSS அந்த வேலையை செய்யுது அப்படின்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரே பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தருமபுரியில, கிருஷ்ணகிரியில, சேலத்துல, டெல்டா பகுதியில அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். நெல்லை மாவட்டத்துல மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குது? அங்க கல்ச்சரலாவே அதுக்கு ஒரு பின்னணி இருக்குதா? ஏன் நெல்லை மாவட்டத்துல இவ்வளவு விஷயம், கல்வியில் சிறந்த நெல்லை மாவட்டம்னு ஒரு நேரத்துல அது மரியாதை இருந்தது. நெல்லை மாவட்டத்துல இருந்து நிறைய படித்தவர்கள் வந்தாங்க, அறிஞர்கள் வந்தாங்க, கதைகள்லாம் சொல்றோம், எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, செயல்வர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனா நெல்லை மாவட்டங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சாதிய ஒரு பெரிய மோதலுக்கு தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. அங்கொன்று இங்கொன்றுமாக நெருப்பு துண்டு துண்டா தெரியுது. அது ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா ஒரு பெரிய காட்டுத்தீ போல மாறி விடும் போல இருக்குது. ஏன் நெல்லை மாவட்டம் மட்டும் இப்படி இருக்குது?
நீங்க சொல்ற நெல்லை மாவட்டம் வந்து கல்வியில் சிறந்த மாவட்டம் தான். நெல்லைனா ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. இன்னும் அதற்கான எல்லா கட்டமைப்பும் இருக்கு, கல்வி வளர்ச்சிக்கான கட்டமைப்பும் இன்னும் இருக்கு. ஆனா அந்த கல்வியில வந்து நீங்க பாத்தீங்க, சின்னத்துறை நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தாக்கப்பட்டது. தேவேந்திர ராஜா கபடி வீரனாக இருந்ததாக தாக்கப்பட்டது. சாதி ரீதியான காழ்ப்புணர்வு தலித்துகளை நோக்கி எப்போதுமே இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள் அதிகம் நடக்கிறதுக்கு காரணம், கல்வி ரீதியாக தலித்துகள் வந்து மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நிலங்களில் தென் மாவட்டத்தில் உள்ள தலித்துகள்கிட்ட 11% நிலங்கள் இருக்கு. குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட அந்த நிலம் இருக்கு. மொத்தம் 14%. அந்த 14 11 வந்து தேவேந்திர குல வேளாளர்கிட்ட நிலம் இருக்கு, கல்வி இருக்கு. அவங்க ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி நடந்திருக்காங்க. இதுவே வந்து சாதி ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள்கிட்ட என்ன மாதிரியான பார்வைன்னா, நமக்கு கீழானவன் நம்ம கிட்ட கை கட்டி நிற்க வேண்டியவன் இன்னைக்கு சுயமரியாதையோட கல்வி ரீதியா பொருளாதார ரீதியா மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க, நிலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமும் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு ஒரு காரணமா பார்க்கணும். ஏன்னா இவன் சுயமரியாதையோட தான் வந்து 90களில் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இவர் தலித்துகள் மீது குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது அதற்கு அந்த அந்த டிஃபென்ஸ் இருக்கு, டிஃபென்ஸ் நடவடிக்கை வந்து யாரையும் நம்பி இல்லை, நாங்க கல்வி கற்றிருக்கோம், எங்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, நிலம் இருக்கு, தொழில் இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்தா அந்த எதிர்ப்பு கட்டுப்படுத்தியது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இப்போ அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் அப்டேட் ஆயிட்டாங்க. இன்னும் வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம், கல்வி சார்ந்து அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஜெனரேஷன் அப்டேட் ஆயிட்டாங்க. இன்னும் அதனோட ஒரு படி மேல போயிட்டாங்க. இது இன்னும் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வந்து அதே மனையில இருந்து இந்த தாக்குதல் நடவடிக்கை கூட ஈடுபடுறாங்க. அது சில இடங்கள்ல வெளிப்படையாவே பேசுறாங்க. நம்ம கிட்ட கை கட்டி நின்றவன், நம்ம நீங்க ஒரு அமைப்பிஎம்டிங்கிற அமைப்பு சார்ந்த இசைக்கராஜா பேசியிருப்ப பாருங்க, சில வீடியோல பேசியிருப்பாரு. நம்ம கிட்ட கை கட்டி நின்றவங்க, நம்ம கிட்ட வேலைக்கு வந்தவங்க இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சாதி அமைப்பினுடைய தலைவர் வந்து காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தும் போது அது இளைஞர்கள்ட்ட போய் சேரும். அதுதான் நிறைய இடங்களில் ரியாக்ஷனுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கணும். ஒரு சாதிய ஆணவ கொலை அப்படி அதை நோக்கி தென் மாவட்டங்கள் மாறி இருக்குது. கடந்த ஆட்சிகள்லையும் அதுக்கு முந்தைய ஆட்சிகள்லையும் இது போல சம்பவங்கள் நடக்கும்போது நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தலித்திய அமைப்புகள் நிறைய கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. செயல்பாட்டாளர்களுடைய விமர்சனங்கள் கடுமையா அரசை நோக்கி, அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஏன் இந்த வேலையை வந்து இப்படி நடக்குது, அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல, இப்படியான விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள், தாக்குதலே நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த முறை இப்போ நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களுக்கும் அரசை நோக்கி கையை நீட்டாத ஒரு போக்கு இருக்குதோ, அல்லது மென்மையாக வருடி கொடுப்பது போல விமர்சனங்கள் வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. ஏன் யாரும் இதை பேசல அப்படின்னு அந்த தென் பகுதியில உள்ளவங்களே சமூக ஊடகங்கள்ல வந்து எழுதுறாங்க. இதுக்கு அவர் பேசியிருப்பாரு, இவர் பேசியிருப்பாரு, அவர் கொந்தளிச்சிருப்பாரு, இவர் கொந்தளிச்சிருப்பாரு, ஏன் யாருமே பேசாம இருக்கு, பிரதான கட்சிகள்னு சொல்லக்கூடியவர்கள் கூட அதுல மௌனம் காக்குறாங்களே அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஆமா, அது அரசியல் ரீதியான சில அணி சேர்க்கை கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது கண்டிக்காம அப்படி மௌனமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அது தமிழ்நாட்டில் இப்ப புதுசு இல்லை, காலங்காலமாவே அரசியல் ரீதியான அணி சேர்க்கையை மையப்படுத்தியே ஆதரவு பிரச்சனைகளை பேசுறது, பேசாமல் கடந்து செல்வது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க. ஆனா அது ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துக்கணும். சமரசமற்றவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் கூட கையை குத்தியவர்கள் சமரசம் கொள்வதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது, இவங்களை காப்பாற்றணும்னு இவங்க ஏன் நினைக்கிறாங்க? இன்னைக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லையா? இன்னைக்கு விஜயை காப்பாற்றணும், வந்துடக்கூடாதுன்ற கான்சியஸ் ஏன் வரணும்னு கேட்கிறேன். சீரியஸான ஒரு பிரச்சனை, அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இல்லையா? அதான் சொல்றேன், சீரியஸான பிரச்சனை தான். எந்த சீரியஸான பிரச்சனையும் அணி சேர்க்கையும் மையப்படுத்தியோ, இன்னொரு பக்கம் ஒண்ணு சொல்றாங்க, புதியவர்கள் இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் குறித்தோ அரசை வழிநடத்துவது குறித்தோ போதிய அனுபவம் இல்லாதவர்கள், ஆகையால வந்து அவர்களுக்கு கொஞ்சம் நம்ம காலம் பொறுப்போம், கொஞ்சம் கால இடைவெளி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் வாழணும் இல்ல. இன்னைக்கு வந்து நான் ரோட்ல போகும்போது யாராவது வந்து அறுவலை போட்டு கொத்திடுவாங்களோ, உடம்புல வெட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதாக இன்னைக்கு ஒரு நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு அச்சம், பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனா இதை வந்து ஜனநாயக சக்திகள்னு சொல்லக்கூடியவங்க,
எப்போதுமே சமரசப்பட்டு போராடக்கூடியவர்னு சொல்லக்கூடியவங்க அமைதியா இருக்கிறதே மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனா உதிரியா இருக்கக்கூடிய அல்லது ஏதேனும் அமைப்பு சார்ந்து இருந்தாலும் சமரசமற்று பேசக்கூடியவங்க மட்டும்தான் இதை பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து தேர்தலுக்கு முன்பு பேசிய பெரும்பத்து விஷயத்தை பேசின அளவுக்கு இந்த இன்சிடென்ட் பெருசா பேசாம இருக்கிறது மிகவும் வருத்தத்தக்க விஷயம்தான். ஜனநாயக சக்திகள்னு சொல்லக்கூடியவங்க, நாங்கள் சமரசமற்று போராடக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடியவங்க இந்த இந்த விஷயத்தை நிச்சயமா கண்டித்து பேசணுங்கிறது மிக முக்கியமானது. இப்ப நம்ம வந்து அரசியலாளர்கள் தான் மாறி இருக்கிறாங்க. அரசு இயந்திரம் அப்படியே தான் இருக்கு. அந்த அரசு இயந்திரத்தை எப்படி வழிநடத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட இந்த மாதிரியான அமைப்புகள் கைட் பண்ணலாம். அணி சேர்க்கை இருப்பதன் மூலமாக கைட் பண்ணலாம். அப்படி கைட் பண்ணி கூட சில விஷயங்களை செய்ய வைக்கலாம். அதற்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் செய்யணுங்கிறத இதன் மூலமாக நானும் கேட்டுக்கிறேன். முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கையே நிறைவான செய்தியாக நம்ம கருதலாம். எல்லாரும் அதை பத்தி பேசணும், அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், இது தீர்வு காணணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.